அதோடு விவிபேட்டில் வந்து மாறுபாடுகள் இருக்குது, அதனால தான் நான் தோல்வியுற்றேன்னு ஏதாவது ஒரு வேட்பாளர் கருதினால் இந்த சின்னங்களுடைய பதிவேற்றம் அப்படின்ற அந்த யூனிட்டை குறைந்தபட்சம் 45 நாட்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்ற உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இவ்வாறு பாதுகாப்பாக வைக்கின்ற போது தேர்தல் முடிவுகள் வெளியான உடனே ஒரு சம்பந்தப்பட்ட வேட்பாளர் தோல்வியடைந்தவரோ இல்லை வந்து மாற்று கருத்தை தெரிவித்தால் அதற்கான இவிஎம் மைக்ரோ கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய மெமரியை தொழில்நுட்ப பொறியாளர்கள் ஆகியோரை கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும். அதாவது இதில் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கக்கூடிய பட்சத்தில் இந்த இவிஎம் உடைய மைக்ரோ கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய மெமரியை தொழில்நுட்ப பொறியாளர்களுடைய உதவியின் மூலமாக சரிபார்க்கணும்னு வேட்பாளர்கள் கோரிக்கை விடுத்தால் ஆய்வு செய்ய வேண்டும். அவ்வாறு ஆய்வு செய்யக்கூடிய பட்சத்தில் அதற்கான செலவு இருக்குது இல்லைங்களா, அந்த செலவை சம்பந்தப்பட்ட வேட்பாளர் யார் வந்து ஆட்சேபனை தெரிவிக்கிறாரோ அவர் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் தேர்தல் முடிவுகள், அதாவது தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டதிலிருந்து 7 நாட்களுக்குள்ள இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் இதில் புதிய விஷயங்களை சேர்த்திருக்கிறது. இவிஎம் எந்திரங்களால் தான் நான் தோல்வியுற்றேன் அப்படின்னு கருதக்கூடிய ஒரு வேட்பாளர் இதை எதிர்த்து முறையீடு செய்யலாம். இவிஎம்ல ஒரு வேளை டேம்பர் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிய வந்தால் அந்த செலவுக்கான தொகை திரும்ப வழங்கப்படும் அப்படின்னும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய தேர்தல் முறையை நம்ப மறுப்பது தேவையற்ற சந்தேகங்களை உருவாக்கும் அப்படின்னும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். கோட்டீஸ்வரன், இப்போது விவிபேட்டுகளை முழுவதுமாக எண்ணணும் அப்படின்ற அந்த கருத்தில் நீதிபதிகள் மாறுபாடு தெரிவித்திருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டமை வந்து நம்ப மறுப்பது தேவையற்ற சந்தேகங்களை உருவாக்கும் அப்படின்றது நீதிமன்றத்துடைய பார்வை. உங்களுடைய பார்வை என்ன? இதுல ரெண்டுத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிளிட் ஆர்டர் மாதிரி போயிருக்காங்க. முதல்ல வந்து இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேல அந்த சந்தேகம் வேணாம், தேர்தல் முறை மீது உங்களுக்கு சந்தேகம் வேணாம் அப்படின்றது அது வந்து ஒரு நிறைய சர்ச்சைகள் நிறைய பிரச்சனைகளை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். ஏன்னா நீதிமன்றம் சொல்லுது அப்படின்னும் போது அரசியல் கட்சிகளோ இல்லை வந்து வேட்பாளர்களோ அதுல வந்து ஒரு ஒரு பொத்தாம்பதுவான கருத்தோ இல்லை குற்றங்களோ சொல்லுவதுன்றது குறையும் ஒண்ணு. அப்ப பத்திரிகையாளர்கள் தாண்டி பொதுமக்கள் வந்து இதை எப்படி பார்ப்பாங்கன்னா, சரி ஓகே கோர்ட்டே முடிச்சு வச்சிருக்கு அப்படின்ற அந்த முடிவுக்கு வருவாங்க. பட் ஆனா அந்த விவிபேட் வாக்குகள் அந்த சீட்டை வந்து எண்றது வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு ஒரு என்ன விட்டுருக்கலாம். அதாவது கோர்ட் தீர்ப்பானது இப்ப வெளியே வந்திருக்கு. பத்திரிகையாளர்ன்ற முறையில் நம்ம கருத்து சொல்லலாம். மக்கள் கிட்ட வந்து நீங்க வந்து ஓட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த விவிபேட்ல இருக்கிற அந்த வாக்குகளையும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ இல்லை எங்கெங்கெல்லாம் என்னன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்களோ அட்லீஸ்ட் அந்த இடத்துலயாச்சும் எண்ணி கொடுக்கணும். அதுக்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த தேர்தல் மீது இன்னும் நம்பிக்கை வந்து அதிகரிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்களா, எந்த வேட்பாளர் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாரோ அந்த வேட்பாளர் அந்த செலவுகளை வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஒருவேளை வாக்கு எந்திர மிஷின்ல தவறு இருக்குன்னு ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா அந்த பணம் திரும்ப பெறும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பட் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பானது வந்து ஒரு தேர்தலை வந்து இன்னும் ஒரு டிரான்ஸ்பரண்டா ஆக்குறதுக்கோ இல்ல வந்து இந்த தேர்தல் இருக்கிற ஒரு இது என்னென்ன சொன்னா இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாத மாதிரியான ஒரு தீர்ப்பு. இது என்ன ஒண்ணு, தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பு. அதாவது என்ன, இப்ப தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல நிறைய இடத்துல பாக்குறோம் நம்ம வாக்கு விகிதாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரி நேரத்துல வந்து தேர்தல் மீதே ஒரு சந்தேகம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேல ஒரு சந்தேகம் போது அந்த வாக்கு சதவீதம் இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த விஷயத்துக்கு வந்து இது இந்த தீர்ப்பு வந்து ஒரு ஆறுதல் தரும், ஒரு சாதகமான தீர்ப்பு. பட் மக்கள் மன்றத்துல மக்கள் கிட்ட வந்து நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன் வந்து வாக்கு சீட்டு முறையை நீங்க நடத்த மாட்டேன்றீங்க, சரி அது கஷ்டம் அப்படின்னாலும் அட்லீஸ்ட் இந்த விவிபேட்ல பதிவு பண்ற அந்த ஒரு வாக்குகள் அதையாவது வந்து தேவைப்படுற இடத்துல எண்ணலாம். இப்போ ஒரு பூத்துல எண்ணும் போது பிரச்சனையாவது, ஏஜென்ட்டுக்கும் 2 ஏஜென்ட்டுங்களுக்கும் பிரச்சனை வருது, 2 வேட்பாளர் போட்டிருக்க பேஜென்ட், அந்த மாதிரி இடத்துலயாச்சும் வந்து அதை எண்ணணும், எண்ணி வந்து அதை கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த தீர்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா தேர்தல் மீது இன்னும் இந்த நம்பிக்கை தன்மை வந்து அதிகமா இருக்கும். இங்க பிரச்சனை அதிகமா இந்த மாதிரி கேள்விகள் சந்தேகங்கள் வர்றதுக்கு காரணம் வந்து தேர்தல் ஆணையத்தோட அந்த நடவடிக்கை மோசமா போனதுனாலதான் இன்னைக்கு மெஷினை சந்தேகப்படுற மாதிரியும் விவிபேட்டை சந்தேகப்படுற மாதிரி வந்திருக்கு. அதற்கு வந்து எதனா ஒரு சில விஷயங்களும் சொல்லிக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து வெளியில எங்கன்னா வந்து ஒருத்தர் கார்ல இருந்து எடுக்கிறாங்க, இல்ல ஒருத்தர் பைக்ல வந்து அதை எடுத்துட்டு போறாரு அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் யார் அதற்காரமோ அவங்க அப்பவே சஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்களும் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனா கொடுத்துருக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.